அந்த தேவ திட்டம் நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சொந்த இடம் இல்லை, சபை நடத்துவதற்கு சொந்த ஆலயம் இல்லை. அப்போ இப்படி இருக்கிற நேரத்துல தேவன் என்னோடு கூட பேசுகிறார், உனக்கு 100 ஏக்கரை தருவேன் என்று. மிகவும் சொற்ப ஜனங்கள் தான் தேவ சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் தேவன் என்னோடு கூட தேவன் பேசுகிறார், கடற்கரை திரளான கூட்டம் வசம் திரும்பும் என்று, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று தேவன் என்னோடு கூட பேசுகிறார். ராஜாக்கள் பிரபுக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். நீ அநேக தேசங்களுக்கு கால் வைக்க நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். நீங்க மிகப்பெரிய திட்டங்களை தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ கால் வைக்காத தேசமே இருக்காதுன்னு சொல்லி பல முறை தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ராஜாக்கள் பிரபுக்கள் உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறார். நீ நடத்துற கூடைக்கு பல தேசங்களிலிருந்து பிளைட்ல ஆராதனைக்கு வருவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்க முடியுமா? 100 ஏக்கர் கிடைக்குமா? வெளிநாட்டில இருந்து தேவ ஜனங்களை ஆராதனைக்கு இந்த தஞ்சை பட்டணத்துக்கு தேவன் கொண்டு வருவாரா? பார்க்கும் பொழுது ராஜாக்கள் பிரபுக்கள் தேவ சமூகத்து வருவாங்களா? கடற்கரை திரளான கூட்டம் வசம் திரும்புமா? இத்தனை வருடம் ஊழியம் செய்து ஆத்து மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வராது. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தன, அவனுக்கு அது நீதியாக எண்ணினார். இதை வாசிக்கிற எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இன்னும்